நம்ம ஊர்ல எப்ப பார்த்தாலும் கல்யாணம், காது குத்து, வளகாப்பு இப்படின்னு ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயும் லட்சமா செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அண்ட் ஹேம்பர்ஸ். சாதாரணமா வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிஃப்டிங் பிசினஸ். நிறைய பேர் வெறும் ஒரு 5000 rupees பட்ஜெட்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ வெறும் 5000 ரூபாயில இந்த பிசினஸ் ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் 50,000 rupees வரைக்கும் மந்த்லி ப்ராஃபிட்ஸ் பாக்குற அளவுக்கு இந்த பிசினஸ் இன்னைக்கு ரன் பண்ணிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த 50,000 rupees லாபத்தை இந்த பிசினஸ்ல பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா முடியும், அது உண்மைதான். இந்த பிசினஸ் நம்ம பண்றதுக்கு பெரிய டிசைனிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி செட்டப் நம்ம பண்ணி வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு தேவையான எல்லா டிசைனிங் அண்ட் பிளானிங் வேலையும் அந்த டாஸ்க் எல்லாம் நம்ம கூடவே இருந்து செய்ய போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஒரு ட்ரெடிஷனலான பிசினஸ் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு 10 மடங்கு ஸ்பீட்ல எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணி இதை ஸ்கேல் பண்ணி வளர்த்துட்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க. டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். நம்ம ஊர்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா மார்க்கெட்டுடைய டிமாண்ட், நம்ம பண்ண போற பிசினஸ் உண்டான மார்க்கெட் டிமாண்ட் எங்க அதிகமா இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை பார்க்கணும். நம்ம ஊர்ல எப்பவுமே தடை இல்லாம நிக்காம நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த செலிப்ரேஷன்ஸ் தான். ஒரு சாதாரண கல்யாணத்துல கூட பாத்துக்கிட்டீங்கன்னா 200ல இருந்து 1000 வரைக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ தராங்க. ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்டினுடைய சாதாரண அதனுடைய மதிப்பு 200 rupeesல இருந்து 1000 rupees வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷனை நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி என்னன்னு தெரியுமா? ஒரு யூனிக்கான கிஃப்ட ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு தனித்துவமான இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற கிஃப்ட்ஸா அது இல்லாம ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கிஃப்டா இருக்கணும் அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு பெரிய தலைவலியே இங்க இருக்கு. இந்த பிளாஸ்டிக் தட்டு இல்லைன்னா இந்த சொம்பு இந்த மாதிரியான கிஃப்ட்ஸை தான் மோஸ்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தேடுவாங்க. அந்த தேடக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்களுடைய பெயின் பாயிண்டே ஸ்டார்ட் ஆகுது. இதை கண்டுபிடிக்க தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸும் ஆகி போறாங்க. சோ இந்த இடத்துல தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க ஒரு கஸ்டம் கிஃப்ட்ஸ் அண்ட் ஹேம்பர் கியூரேஷன் பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ்க்கு உண்டான டிமாண்ட் வந்து உங்களை தேடி வரும். இப்போ இந்த பிசினஸ்னுடைய யூனிட் எக்கனாமிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான வெட்டிங் கிஃப்ட் செட்டை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரெடிஷனல் ஜூட் பேக்ஸ், ஜாகரி ட்ரை ஃப்ரூட் பேக், அப்புறம் இந்த ஆர்கானிக் கேண்டில்ஸ், நம்ம ஒரு ஹோல்சேலா இந்த ப்ராடக்ட்ஸை மொத்தமா சோர்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா 220 ரூபாய் மட்டும் தான் ஆகும், பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸை பியூட்டிஃபுல்லா பேக்கேஜிங் பண்றதுக்கும் கஸ்டம் டேக்ஸை இதுல நம்ம பிளேஸ் பண்றதுக்கும் அதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் கிட்ட ஆகும். ஸோ ஒரு ஹேம்பர் கிஃப்டினுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 250 rupees இங்க ஆகுது. ஆனா இதனுடைய மார்க்கெட் செல்லிங் பிரைஸ் இதை நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு விற்க முடியும்னு பாத்தீங்கன்னா 500ல இருந்து 600 ரூபாய் வரைக்கும் இதை நம்ம கிஃப்ட் பண்ணி விற்க முடியும். ஸோ நெட் ப்ராஃபிட் பர் ஹேம்பர் நம்ம வித்ததுக்கு அப்புறம் நமக்கு உண்டான லாபம் இதுல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 250 ரூபாயில இருந்து 350 ரூபாய் வரைக்கும் நம்மளால இதுல ஒரு கிஃப்ட் ஹேம்பர்ல இருந்து லாபத்தை எடுக்க முடியுது. ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு 200 அதாவது 200 ஹேம்பர் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைச்சா நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. 200 கிஃப்ட் ஹேம்பர்ஸ் அப்படின்னா ஒரு ஹேம்பர் கிஃப்ட் ஹேம்பருடைய காஸ்ட் வந்து 250 rupees சொன்னோம். சோ 200 into 250 நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 50,000 rupees ப்ராஃபிட் ஒரே ஆர்டர்ல கிடைக்குது. சோ இந்த கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எங்க இருந்து சோர்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில பாரிஸ் கார்னர்ல இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணலாம். அங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு ஹோல்சேல் பிரைசிங்ல. மதுரையில பாத்தீங்கன்னா வில்லக்குத்துன்ற ஏரியால கிடைக்குது. கோயம்புத்தூர்ல டவுன் ஹால் மாதிரியான ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து டைரக்டா ரா மெட்டீரியல்ஸாவே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வீட்டுல பெரிய ஸ்பேஸ்லாம் ஒன்றும் தேவைப்படாது. ஒரு சின்ன டேபிள் இருந்தாலே நமக்கு போதும். அதுலயே அழகா அடுக்கி வச்சுக்கலாம். சரி, இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க வாங்கணும், எப்படி வாங்கி நம்ம வீட்டுல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான பியூட்டிஃபுல்லான கேட்டலாக், இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான மார்க்அப்ஸ், டிசைன்ஸ், பிராண்ட் லோகோ, நம்ம பிசினஸ்க்கான பிராண்ட் லோகோ இதெல்லாம் யார் ரெடி பண்ணி தருவாங்க? இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு நம்ம ஒரு ஏஜென்சி கிட்ட போயிட்டு காசு ஸ்பெண்ட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கேட்பாங்க இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு.
இந்த 10,000 rupees 10,000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ண தேவையில்ல. நமக்கு அந்த 10,000 ரூபாய் சேவ் தான் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுலயே நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் டிசைன், கேட்டலாக், பிராண்ட் லோகோஸ் இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட முடியும். ஸ்டெப் நம்பர் 1, ப்ராடக்ட் கான்செப்ட் அண்ட் தீம்ஸ். ChatGPT இல்லனா Claude இந்த மாதிரியான AI கிட்ட போயிட்டு நீங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு வெட்டிங் ட்ரெடிஷனல் அண்ட் லக்ஸரி ரிட்டர்ன் கிஃப்ட் ஹேம்பர் ஐடியாஸ் அண்டர் 400 rupees அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, அதுவே 10 யூனிக் தீம்ஸ், 10 யூனிக்கான தீம்ஸ் இதுல நமக்கு கொடுத்துருது. அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் காம்பினேஷனையும் சேர்த்து நமக்கு வந்து அது சொல்லிடும். ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, பேக்கேஜிங் விஷுவல்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இமேஜ் ஜெனரேஷன் டூல்ஸை வச்சு உங்க மனசுக்குள்ள இருக்கிற இந்த ஹேம்பர் டிசைனை, இந்த ஒரு கிஃப்ட் ஹேம்பர் எப்படி நம்ம டிசைன் பண்ணி இதை காட்ட போறோம் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க உங்க மனசுல. சோ அந்த ஐடியாவை பார்க்கறதுக்கே சும்மா பிரம்மாண்டமான ஒரு விஷுவலா, ஒரு பியூட்டிஃபுல்லான, ரொம்ப கிராண்டான ஒரு விஷுவல் டிசைனா, ஒரு மார்க்அப் ஸ்டைல்ல நமக்கு வந்து மாத்தி கொடுத்துரும் இந்த AI. ஸ்டெப் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் கேட்டலாக இப்ப நம்ம டிசைன் பண்ணணும். Canva AI யூஸ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல பக்கா ப்ரொஃபஷனலான ஒரு PDF கேட்டலாகா நம்ம ரெடி பண்ணிடலாம். கஸ்டமர் எதை பத்தியாவது, எந்த கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ஹேம்பர் பத்தியாவது என்கொயரி பண்ணி கேட்ட உடனே அவங்களுக்கு அனுப்பி விடுற மாதிரி ரொம்ப ஈஸியா இதை வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதே நேரத்துல நம்மளுடைய பிராண்டும் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும். இந்த 3 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே இப்போ இந்த பிசினஸ் கொண்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹை பட்ஜெட் கிளைண்ட்ஸை இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பொருள் ரெடி ஆயிருச்சு, கேட்டலாகும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமரை எப்படி பிடிக்கிறது? ஆர்கானிக் கான்டென்ட் ரீல்ஸ். சும்மா நம்ம போயிட்டு என்னோட ஹேம்பர்ஸ் கிஃப்ட்ஸை யார்கிட்டயாச்சும் போய் வாங்குங்க அப்படின்னு சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம வந்து பிஹைண்ட் த சீன்ஸை இதுல காட்டணும். அதாவது ஒரு கல்யாணத்துக்கு 300 டைப்ஸ் ஆஃப் 300 டைப்ஸ் ஆஃப் ஹேம்பர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸை எப்படி நம்ம வந்து பேக்கேஜ் பண்ணோம் அப்படின்னு காட்டணும். அந்த மாதிரியான வீடியோஸ் ரெடி பண்ணி ஏஸ்தெட்டிக் பேக்கேஜிங் வீடியோஸை நம்ம வந்து கண்டென்ட்டா போஸ்ட் பண்ணணும். அந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். எப்படி நம்ம பேக்கேஜ் பண்ணோம், எவ்வளவு நேரம் ஆச்சு, எத்தனை பேருக்கு இந்த கிஃப்ட்ஸை எவ்வளவு நல்ல பேக்கேஜ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற சில ஸ்கிரிப்ட்ஸை உங்களுக்கு வேணும்னா நீங்க AI கிட்ட அந்த ஐடியாஸை கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ மெட்டா ஆட்ஸ் டார்கெட். வெறும் 100 rupees டெய்லி பட்ஜெட்ல இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் நம்மளால ரன் பண்ண முடியும். சோ இந்த ஆட்ஸ்க்கான டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? நியூலி என்கேஜ்ட் கப்புள்ஸ், ஈவென்ட் பிளானர்ஸ், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், NRI தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, இந்த துபாய், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரியான ஊர்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஹெல்ப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஹை கன்வெர்ட்டிங் ஆட் காப்பீஸை நம்ம எழுதி ஆட்ஸ் ரன் பண்ணும்போது டைரக்ட் என்கொயரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வர ஆரம்பிக்கும். சோ இந்த பிசினஸ்க்கு உண்டான ஆபரேஷன்ஸை ஸ்மார்ட்டா நம்ம ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ண முடியும், எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கஸ்டமரை எப்படி தேடி கண்டுபிடிக்கணும், அந்த கஸ்டமருக்கு ஆடை எப்படி ரீச் பண்ண வைக்கணும், அண்ட் ஆட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கஸ்டமர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுவாங்க டைரக்டா. சோ இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம 24 மணி நேரமும் நம்மளே உட்கார்ந்து மேனுவலா இந்த மெசேஜஸ்க்குலாம் டைப் பண்ணிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் தான். சோ இந்த இடத்துல நம்ம வாட்ஸ்அப் பிசினஸ் ஆட்டோமேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கஸ்டமர் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய AI கிரியேட் பண்ண அந்த கேட்டலாக் உடைய லிங்க், மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, அந்த ப்ராடக்ட்டுக்கான மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி, பிரைசிங் டயர்ஸ், இது எல்லாமே அந்த கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும் வாட்ஸ்அப் மெசேஜ்ல உங்க ரிப்ளையா. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆயிடும். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிட்டதுக்கு அப்புறம் சென்னை மாதிரியான ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த டன்சோ, போர்ட்டர் இவங்க எல்லாம் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வெளியில உள்ள கண்ட்ரீஸ்ல இருந்து ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா இந்த ஷிப் ராக்கெட், டெலிவரி இவங்க மூலியமா வீட்ல இருந்தே நம்ம பிக்கப் புக் பண்ணி அந்த கஸ்டமர்ஸ்க்கும் டெலிவரியை ஈஸியா பண்ணிடலாம் வித் ஷிப்பிங் சார்ஜஸோட. நீங்க கொரியர் ஆபீஸ்க்கு கூட ஓடி போய் அங்க வச்சு பேக்கேஜிங் பண்ணதுக்கு அப்புறம் புக்கிங்ஸை புக் பண்ணி இந்த கிஃப்ட்ஸ் வந்து கஸ்டமருக்கு அனுப்பணும்ன்ற அவசியம் கூட இங்க இல்ல. உங்க வீட்ல இருந்துகிட்டே உங்களால அதை பண்ண முடியும். அந்த லெவலுக்கு அந்த டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. நம்மளால வீட்டுல உட்காந்துட்டே கொரியர்ஸை எந்த கண்ட்ரீஸ்க்கு, எந்த ஸ்டேட்டுக்கு, எந்த ஊருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. இந்த பிசினஸை எப்படி இன்னும் கொஞ்சம் மேல வளர்த்துக்கிட்டே போறது அண்ட் இந்த பிசினஸை எப்படி நம்ம எக்ஸிகியூஷன் பண்றது, அதுக்குண்டான எக்ஸிகியூஷன் மைண்ட் செட்டை நம்ம எப்படி வந்து பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். முதல்ல உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் 10 இல்லனா 20 கிஃப்ட் ஹேம்பர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க சாம்பிளா அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம AI யூஸ் பண்ணி இந்த மெட்டா ஆட்ஸ் மாதிரியான மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு மாசத்துக்கு 500ல இருந்து 500ல இருந்து ஒரு 1000 கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வரைக்கும் நம்மள சுத்தி உள்ள மற்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ், மத்த ஊருங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப் மூலமா அவங்களுக்கு சென்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பெரிய டிகிரி எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ப்ராப்பரான ஒரு மார்க்கெட் டிமாண்ட் பிளஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் ஒர்க் இருந்தாலே போதும். இந்த பிசினஸ் மாடலை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு நம்ம
கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுத்தி உள்ள நோன் பீப்புள்ஸ் அண்ட் பிசினஸ் பீப்புள்ஸ் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பெல் நோட்டிபிகேஷன் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போஸ்ட் பண்ற இந்த மாதிரியான ரெகுலர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அண்ட் யூனிக் பிசினஸ் ஐடியாஸ் இதற்குண்டான அப்டேட்ஸை உங்களால ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியும்.